தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்கிறார், உருவாக்கி கொண்டே இருக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்பதாய் யோசியா பிறக்கிறதுக்கு முன்பதாய், யோசியாவினுடைய தகப்பன் பிறக்கிறதுக்கு முன்பதாய் யோசியாவை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எடுத்து மாறாமல் நிறைவேறுமானால் உங்களையும் என்னையும் குறித்த தேவ திட்டம் எடுத்து மாறாமல் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசியாவினுடைய வாழ்விலே தேவன் அதை செய்கிறார், யோவான் சானகன் வாழ்விலே தேவன் அதை செய்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட எல்லாருடைய வாழ்விலும் இதை செய்ய முடியுமானால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, உங்களையும் உங்கள் வாழ்வியல் நோக்கத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே ஏன் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், யாராய் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் பாருங்களேன் தம்முடைய பிள்ளைகளை இப்படித்தான் உருவாக்குகிறார். ஒவ்வொரு காரியங்களிலும் உலகத்தின் பார்வையில நாம் ஒன்றுமில்லாதவர்கள் போல இருக்கலாம். உலகம் நம்மை பார்க்கிற போது ஏதோ ஒரு பார்வையில பார்க்கலாம். ஆனா தாவீது சொல்லுகிறான், நான் ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கப்பட்டவர். ஆண்டவர் என்னை உருவாக்குகிற போது அவனுடைய வாழ்வில் பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் 1 சாமுவேல் 17 பார்க்கிற போது அந்த யுத்த களத்திலே தாவீது வந்து நின்று கொண்டு சொல்லுகிறான், நான் இங்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, சும்மா நான் வரல, சும்மா தேவன் உன்னை இங்கே கொண்டு வரல, தேவனோடு கூட வாழும்படியாய் தேவ பிள்ளையாய் இருக்கும்படி நீங்கள் ஏதோ போகிற போக்கில் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தாவீதுக்கு தெரியும், கர்த்தருக்கு மகிமை நாட்டம், நான் முகாந்திரம் இல்லாம இங்க வரல, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பித்திருக்கிறார். சும்மா என்ன அவர் ட்ரெயின் பண்ணல, சும்மா எனக்கு இவைகளெல்லாம் என் வாழ்விலே சம்பவிக்கவில்லை. ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது? அவன் சொல்லுகிறான், ஒரு நாள் வரும் தேவன் என்னை பயன்படுத்துவார், அதற்காக அவர் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தேவனுடைய கரத்திலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உருவாக்குகிறார். தேவன் உருவாக்கி கொண்டு வருகிற போது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாக்கப்படுகிற அனுபவம் யார் கையிலே? இயேசுவின் கையினாலே, இயேசுவினுடைய கரங்களிலே நாம் வருகிற போது, ஏன்னா அது புதிதாக்கப்படுகிற போது சகலமும் எத்தனை பெரிய ஆச்சரியமான மாற்றங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் பாருங்க. ஒரு ஏலம் விட்டு கொண்டு இருந்தார்கள். ஒரு இடத்துல எல்லா பொருட்களும் ஏலம் விடுகிற போது ஒரு மனுஷன் ரொம்ப தேவைகளோடு கூட இருந்தவன் அவனிடத்துல இருந்த ஒரு பழைய வயலினை கொண்டு வந்து என்ன செய்தானா, இந்த ஏலத்துக்கு கொண்டு வந்து வைத்தான். எல்லாரும் பார்த்தாங்க, இதை வாங்கி யார் என்ன பண்ண, இதை ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, ஒரு சும்மா அற்ப காசு, ஒரு சின்ன காசு, ஒரு 100 ரூபாய் கூட அதை ஏலம் கேட்கிறதுக்கு யாரும் ஆயத்தமா இல்லை. நான் அதை பார்க்கும்போதே அவ்வளோ அருவருப்பான், அவ்வளோ தூசுகளோடு அழுக்கோடு கூட அந்த ஏலத்திலே அது அங்கீகரிக்கப்படாத போது அந்த வயதான மனுஷன் முன்னாலே வந்தான். அதை எடுத்து தன் கரங்களிலே ஏந்தி லேச தன்னுடைய வஸ்திரத்திலே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். சுத்தம் பண்ணிட்டு அதை வாசிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த இசைக்கருவியிலிருந்து அந்த இசை புறப்பட்டதற்கு பிறகு அந்த ஏலம் எடுக்கிற இடமே மாறி போகிறது, சூழல்கள் மாறி போகிறது. எந்த வயலின் ஒரு 100 ரூபாய்க்கு கூட கேட்க ஆள் இல்லாமல் இருந்ததோ அந்த வயலின் பல ஆயிரங்களுக்கு ஏலம் போய்கொண்டே இருந்தது. ஏன் தெரியுமா? ஒரு மாஸ்டர் பீஸ் தேவனுடைய கையிலே அது எடுக்கப்படுகிற போது ஆண்டவர் இன்றைக்கு நம்ம அப்படித்தான் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய கை செய்கையாய் இருக்கிறீர்கள், நீங்கள் அவருக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாக்கப்படும். மதிப்பற்ற நிலைமைகள் மாறி போகும், குறைவுள்ள நிலைமைகள் மாறி போகும், அதிகாரமற்ற நிலைமைகள் மாறி போகும், ஆளுகை, அதிகாரம், வல்லமை இவைகள் எல்லாம் வரும். ஏன் தெரியுங்களா? தேவன் நம்மை ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார்.
the unique purpose, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல கர்த்தர் நம்மை நடத்தும் போது அத்தனை மகிமையாய் நடத்துவார், அத்தனை வல்லமையாய் நடத்துவார். ஒருவரும் எதிர் நிற்க கூடாத வாக்கையும் ஞானத்தையும் தந்து தேவன் நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அவர் சொல்லுகிற போது எல்லாம் மாற்றப்படும். ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை எல்லாம் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புதுப்பிக்கப்படும். அவன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும், சகலமும் மாறும். சொல்லுகிற போது சொல்லுகிறார், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன், நீ என்னுடையவர், நான் உன்னை மீட்டு கொண்டேன். எஸ்ஐயா 43 பிந்திய வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கிற போது உன் கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கிற போது அது உன் மேல புரளாது, நீ அக்கினியில நடக்கிற போது நீ வெந்து போக மாட்டே, உன்னை மீட்கும்படி எத்தனை மேன்மையானவைகளை கொடுத்திருக்கிறேன், என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், எத்தனை மகிமையானவைகளை செய்வேன் என்று சொல்லுகிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும்.